முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.6 உள்ள 2வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 67 இருக்குது. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். 5லிருந்து தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் அப்படின்னா ஒற்றை எண்கள். இப்படியே தொடர்ச்சியான ஒற்றை எண்கள் எத்தனை கூட்டினால் நமக்கு 480 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கூடுதல் கொடுத்துட்டாங்க. நம்ம எண்ணோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ SN = ஃபார்முலா n/2. இந்த எண்ணோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கும். 2a + n - 1 × d. இதோட மதிப்பு தான் 480. இந்த தொடரில் டியோட மதிப்பு 5 + 7னா டியோட மதிப்பு T2 - T1. இப்போ 7 - 5 2. இப்போ டியோட வேல்யூ 2 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏயோட வேல்யூ 5. இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். n/2 × 2a. ஏயோட மதிப்பு 5 ப்ளஸ் n - 1. n தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். n - 1 × d. டியோட மதிப்பு டிஃபரன்ஸு வித்தியாசம் 2 = 480. இப்போ n/2 ஈரஞ்சு 10. n - 1 × d நம்ம 2n - 2ன்னு எழுதலாம். = 480. இப்போ இந்த 2ஆல் உள்ள போர்ஷன்ஸை நம்ம வகுப்போம். அதுக்கு முன்னால் 10 - 2 8. 8 + 2n அப்படின்னு இருக்குது. n/2 = 480. இப்போ 2ஆல் உள்ள வகுத்தோம்னா n × 8/2 + nன்னு கிடைக்கும். = 480. இப்போ n 8/2 4. 4 + n = 480. இங்கே 4n. இங்கே n இந்த உள்ள என்னோட பிறகுனா n² = 480. இதை ஒரு இருபடி சமன்பாடாக எழுதிடலாம். n² + 4n ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ள 480 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வரும்போது -480 வருது. இப்போது இந்த எண்ணோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, குணகம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 இருக்குது. அதாவது 2 எண்களை கூட்டும் பொழுது, அதில் உள்ள வித்தியாசம் 4ன்னு நமக்கு கிடைக்கணும். இதே அந்த எண்களை பெருக்கும் பொழுது நமக்கு -480ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணை நம்ம எடுத்து இதில் நம்ம எண்ணோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ 20 24ன்னு எடுப்போம். 20 24, அதாவது -20 + 24ன்னு வச்சுட்டா டிஃபரன்ஸு இதை கூட்டும் பொழுது 4 கிடைக்கும். அதே மாதிரி -20 × 24 நமக்கு பிறக்கும். இதே நம்பரை நமக்கு பெருக்கும்போது -480 கிடைக்கும். இந்த நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். n² + 24n -20n. இந்த 4n நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். 24n - 20n. இப்போ தான் இந்த 24n 20 பெருக்கல் -20n போடும்போது நமக்கு -480n² கிடைக்கும். = 0. என்ன காமனாக வெளில எடுப்போம். n + 24. இங்கே n + 24 இந்த இடத்துல -480 எழுதணும். n + 24 நம்ம காமனாக எடுத்தோம்னா வெளியில் வர்றது -20 ப்ளஸ் -20ன்னு இருக்கும். இப்போ -20n -20 24 நம்ம பெருக்கும் பொழுது -480 வந்துடும். = 0. இப்போ n - 20 × n + 24 = 0ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் 0வாக இருக்கும்பொழுது ஒன்று n - 20 0வாக இருக்கணும். இல்லைனா n + 24ஓட வேல்யூ 0வாக இருக்கும். 2 கூட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ 0 வந்தால் தான் நமக்கு ஆன்சர் இங்கே 0 கிடைக்கும்.
இப்போ n-20 0னா n வந்து 20, இந்த -20 + 20 ஆயிரும். n வந்து ஈக்குவல் டு வலது பக்கம் போகும்போது -24. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களைன்னு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் வரும்போது நமக்கு புறையன் வராது, நெகட்டிவ் நம்பர் வராது, பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். நமக்கு ஆன்சர் n ஈக்குவல் டு 20. 20 தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் முழுக்களை கூட்டினால் கூடுதல் நடத்தியது கிடைக்கும். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.